வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நேற்றைக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்த நாள். அது குறித்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஹாப்பி பர்த்டே ராகுல் ஜி, யூ ஹேவ் வாக்டு த லெங்த் ஆஃப் இந்தியா கேரியிங் எ மெசேஜ் ஆஃப் லவ், secularism and progress, reminding us that politics must connect, not divide. Keep walking, keep listening. ராகுல் காந்தி அப்படின்னு வாழ்த்திருந்தாரு. அதாவது நீங்க பாரத் ஜோடோ யாத்திரை மூலமாக அன்பை நீங்க மெசேஜா சொன்னீங்க. அதே மாதிரி மதச்சார்பின்மை முன்னேற்றம் இதை வலியுறுத்தி தான் நீங்க உங்களுடைய நடைப்பயணம் இருந்தது. எங்களுக்கு அரசியல் என்பது எல்லாரையும் இணைப்பது, யாரையும் பிரிப்பது கிடையாதுங்கிறத எங்களுக்கு ஞாபகப்படுத்தினீங்க. தொடர்ந்து நடங்கள், தொடர்ந்து கேளுங்கள் அப்படின்னு வாழ்த்திருந்தாரு. அதற்கு ராகுல் காந்தி திருப்பி பதில் சொல்லியிருந்தாரு. தேங்க்யூ கமல்ஹாசன் ஜி ஃபார் யுவர் விஷஸ். மே வி கண்டினியூ டு வாக் டுகெதர் இன் த ஸ்பிரிட் ஆஃப் யூனிட்டி, இன்க்ளூசிவிட்டி அண்ட் கம்பேஷன் ஃபார் ஆல் பீயிங்ஸ். ஸோ இது யூனிட்டி, அதாவது ஒற்றுமை, இன்க்ளூசிவிட்டி அப்படின்னா எல்லாரையும் ஒன்றிணைத்து போறது. ஸோ அந்த இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இன்க்ளூசிவிட்டி, கம்பேஷன் ஃபார் ஆல் பீயிங்ஸ்ங்கிற ஒரு அருமையான அவர் நன்றியை சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி. ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்தாங்க. பாரத் ஜோடோ யாத்திரை நிறைவு பெறும் பொழுது 100வது நாளில் உலகநாயகன் நம்மவர் அவர்களும் ராகுல் காந்தியோட அந்த 100th டே அன்னைக்கு டெல்லியில் நடந்தார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பேட்டி, நல்ல அருமையான பேட்டி அது. அதாவது ராகுல் காந்தி கமல்ஹாசனை கேள்வி கேட்பாரு, கமல் ராகுல் காந்தியை கேள்வி கேட்பாரு. அது ஒரு நீண்ட பேட்டி, யூடியூப்ல கூட இருக்கு. அவங்க காங்கிரஸ் உடைய யூடியூப்லயும் இருந்தது, மையம் யூடியூப் சேனல்லையும் அது இருந்தது. ஒரு அருமையான பேட்டி. அதுல கமல்ஹாசனுடைய பதில்கள்லாம் ரொம்ப வெகு சிறப்பா இருந்தது. ராகுல் காந்தி அவர்களுக்கு அவர் பிலேட்டட் பர்த்டே விஷஸ். பத்திரிகையாளர் மணி அவருடைய ஒரு பேட்டி பார்த்தேன், பழைய பேட்டி. அது இதுல வந்தது, ட்விட்டர்ல வந்தது. அதுல அவர் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய கான்ட்ரிபியூஷனை பத்தி சொல்றாரு. கமல்ஹாசன் ஒன்ஸ் இன் மில்லேனியம் ஆக்டர், அதாவது 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கமல்ஹாசன் மாதிரி ஒரு திறமை கிடைக்கும். அப்படிப்பட்டவர் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்ததுங்கிறது நமக்கெல்லாம் பெருமை. கமல்ஹாசனுடைய பங்களிப்பு, கலைக்கான பங்களிப்பு இளையராஜாவை விடவும் பல மடங்கு அதிகம். சிவாஜி கணேசனை விடவும் மிக முக்கியமான கலைஞர் கமல்ஹாசன். அப்படிப்பட்ட கமல்ஹாசனை நம்ம போற்றி பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அவர் கான்ட்ரிபியூஷன் டு த ஆர்ட், ஒரு கோட் அப்படின்னா அதுல மிக முக்கியமானது அவருடைய கான்ட்ரிபியூஷன் டு த ஆர்ட்ங்கிறது முக்கியம். அந்த விதத்துல கமல்ஹாசனுக்கு ஈக்குவலா யாருமே இந்திய துணை கண்டத்திலே யாரும் கிடையாது, தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்திலே யாரும் கிடையாது, நான் தைரியமா சொல்லுவேன். அப்படிப்பட்ட பங்களிப்பை உலகநாயகன் கமல்ஹாசன் கலைக்காக ஆற்றியிருக்கார். இளையராஜா அவர்களுடைய 80s, அதாவது 1980லேருந்து 90 வரைய வந்த பாடல்கள் அந்த மாதிரி திருப்பி இளையராஜாவாலேயே போட முடியுமா அப்படின்னா டவுட்டு தான். நான் ரிப்பீட்டடாக கேட்குற பாடல்கள்னா அந்த 80ஸ்ல உள்ள பாட்டு தான். அது எத்தனை முறை திருப்பி கேட்டுருப்போனே தெரியாது. 80ஸ்னா 79, 78 கூட இருக்கும், சிகப்பு ரோஜாக்கள் பாட்டு கூட இருக்கும். நான் சொல்றது ஒரு லேண்ட்மார்க் எறாங்கிறதுக்காக சொல்றேன். 80s to 90ஸ்னு அந்த பூந்தளிர் ஆட அந்த மாதிரி பாட்டு, அப்புறம் கமல் படத்துடைய பாடல்கள், மோகன் படத்துடைய பாடல்கள், ராமராஜன் பாட்டு, அந்த மாதிரி நிறைய இளையராஜா ரஜினிகாந்த் படத்திலேயே நல்ல பாடல்கள்லாம் இருக்கு. இந்த காதலின் தீபம் ஒன்று மாதிரியான பாடல்கள். கமலுக்கு ஃபுல் ஆல்பம், கண்டினியூஸா ஃபுல் ஆல்பம். அது சகலகலா வல்லவனா இருக்கட்டும், தூங்காய் தம்பி தூங்காதையா இருக்கட்டும், அபூர்வ சோதரலா இருக்கட்டும், மைக்கேல் மதன காமராஜனா இருக்கட்டும், வெற்றி விழாவா இருக்கட்டும், யூ நேம் இட், எனி மூவி கண்டினியூஸா ஹிட் கொடுத்தாரு. அந்த இதை ரிப்பீட்டடா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய பாடல்கள். எனக்கு தெரிஞ்சு நம்ம பால்கி தான் இளையராஜாவுடைய கரெக்டான ரசிகர். என்ன மாதிரியான ஒரு ரசிகர் எப்படின்னா, நான் இளையராஜாவை புதுசா டியூன் போட சொல்ல மாட்டேன். இளையராஜாவை மியூசிக்னு போட்டுட்டு அவருடைய பழைய பாட்டை எடுத்து யூஸ் பண்ணிடுவேன். சார் இந்த பழைய பாட்டை மட்டும் யூஸ் பண்ணா போதும் சார், இதை திருப்பி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆனா அவருக்கு அது பிடிக்காது. நான் புதுசா டியூன் போடுறேன் பாரு சார், நீங்க புதுசாலாம் ஒன்றும் பண்ண வேணாம், நீங்க பழைய பாட்டு 80களில் போட்ட பாட்டு. ஏன்னா நம்ம பா படத்துல பால்கி யூஸ் பண்ணியிருப்பாரு. அப்படிதான் ஜானே தோனா ஜானே தோனான்னு ஒரு பாட்டு, அதாவது நம்ம 100வது நாள்ல வரக்கூடிய விழியிலே மணி விழியிலே, அது ஏற்கனவே
ஏற்கனவே கன்னடத்துல கீதா படத்துல வந்து போட்ட பாட்டு தான். ஸோ ஜோதி எல்லே ஜோதி எல்லே அந்த சாங்கு, அந்த மாதிரி நிறைய பாட்டு அவர் வேற மொழியில போட்டதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குறிப்பா தமிழ்ல வந்த நல்ல பாடல்களை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நம்ம பா எடுத்த டைரக்டர் பாக்கு வந்து நம்ம இளையராஜா தான் மியூசிக் போட்டாரு. ஐ ஆம் ஃபைனலி ஒர்க்கிங் வித் ராஜா சார் ஆன் மை ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம். திஸ் டைம் ஹி இஸ் கம்போசிங் 8 ஒரிஜினல் ட்ராக்ஸ் போட்டாரு பாருங்க அவரு. வி ஆர் காலிங் இட் அண்ட் இளையராஜா பிளாஸ்ட். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பழைய பாட்டை நான் யூஸ் பண்ண மாட்டேன், இந்த முறை 8 ஒரிஜினலாக இளையராஜா புதுசா ட்ராக்கை வந்து கிரியேட் பண்ண போறாரு, நீங்க பழைய பாட்டை எதிர்பார்த்து வராதிங்கன்ட்டாரு. நம்மளை பொறுத்தவரையே பழைய பாட்டை போட்டாலே ஜாலியா என்ஜாய் பண்ணியிருப்போம். பட் புதுசா இருந்தாலும் அந்த 80s குவாலிட்டியில இளையராஜா கொடுத்தாருன்னா அதுக்கு ஈக்குவலண்டா வேற எதுவுமே கிடையாது. தமிழ் இயக்குனர்கள் அவங்களோட வந்து கொரோனா காலத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய ஒற்றுமை ஏற்பட்டது. அதுல யார் பெரியவங்க சின்னவங்க சீனியர் ஜூனியர் அப்படின்னு இல்லாமல், அவங்களுக்கு வேலை இருக்கு வேலை இல்லை, இவர் ஹிட்டு கொடுத்துருக்காரு இவர் ஹிட்டு கொடுக்கல, படமே இல்லாம இருக்காரு அப்படின்லாம் அவங்களுக்குள்ள அந்த வேறுபாடு கிடையாது. ஒருத்தரோட ஒர்க்கை ஒருத்தர் பாராட்டுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐடியா கொடுத்துப்பாங்க, ரொம்ப நேரம் பேசுவாங்க, நிறைய அந்த வீடியோ காலு அந்த மாதிரி ஸ்கைப்ல உட்காந்து பேசுவாங்க, நிறைய எப்பப்பெல்லாம் மீட் பண்ண முடியுமோ மீட் பண்ணுவாங்க. பர்த்டேஸா இருந்தா மிஷ்கினுடைய ரூம்ல மீட் பண்ணுவாங்க, இல்ல லிங்குசாமியுடைய ஆபீஸ்ல மீட் பண்ணுவாங்க, சங்கர் சார் ஆபீஸ், மணி சார் ஆபீஸ்னு அந்த மாதிரி மீட் பண்ணுவாங்க. இப்போ அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூடுறதுக்கான ஒரு காரணம் வந்து சசியுடைய படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நூறுசாமி அப்படிங்கிற படம் டைரக்டர் சசி சொல்லாமலே எடுத்த பூ எடுத்த சசி பிரமாதமான ஒரு டைரக்டர். அவர் வந்து அதிகமான படங்கள் பண்ணலைனாலும் அவர் பண்ண படங்கள் வந்து ரொம்ப அர்த்தமுள்ள படங்களா இருக்கும். அவர் ரொம்ப, அதாவது என்ன சொல்றது, சினிமா எடுக்கணுமே எடுக்க மாட்டாரு, ஒரு நல்ல கதை அவருக்கு அமைஞ்சா மட்டும்தான் அவர் ஷூட்டிங்கே போவாரு. அப்படிப்பட்டவருடைய படம் இப்ப நூறுசாமி ரிலீஸ் ஆயிருக்கு. அதற்காக எல்லாம் ஒண்ணு கூடியிருக்காங்க. அது பாலாஜி சக்திவேல், நம்முடைய ஏஆர் முருகதாஸ், லிங்குசாமி, மணி சார், சங்கர் சார், கௌதம் மேனன், அப்புறம் நம்ம நெல்சன், கார்த்திக் சுப்பராஜ், இவங்க எல்லாமே ஒண்ணு கூடியிருக்காங்க இந்த படத்தை பார்த்து பாராட்டி கொண்டாடுறதுக்காக. இது வந்து ரொம்ப ரேரு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பாண்டிங் வேற யாருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்ததா தமிழ் சினிமால அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இவங்கெல்லாம் வெவ்வேறு ஆட்கள், யாரும் ஒரு குருநாதருக்கு கீழே ஒர்க் பண்ணவங்க கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இவங்களுடைய ஒற்றுமை வியக்க வைக்கிறது. இதுல மணி சார்லாம் ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்காரு. நூறுசாமி அப்படின்னு இவர் டைட்டில் சொன்ன உடனே வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சிருக்காரு, யாருமே ஒண்ணுமே போடலையாம். இவர் வந்து டைட்டில் இஸ் டிஃபரெண்ட் அண்ட் கியூரியஸ், ஐ அம் கியூரியஸ் டு வாட்ச் திஸ் மூவி அப்படின்னு போட்டாரா. அவருக்கு பயங்கர ஹாப்பி. மணி சாரே சொல்லிட்டாரு, ஏன்னா மணி சார் தான் அவருக்கு ஆதர்சம். மணிரத்னத்தை பார்த்து தான் டைரக்ட் பண்ணோன்னே வந்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்டவருக்கு வந்து மணிரத்னமே இப்படி ஒரு பாராட்டு கொடுத்தா எப்படி இருக்கும். ஸோ சசியுடைய அந்த படம் நல்ல பேர் இருக்கு. அதாவது விதவை மறுமணத்தை வந்து சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு படம், ஒரு பின்தங்கிய கிராமத்துல. அது வந்து ஒரு முற்போக்கு கருத்து. அந்த படம் வெற்றி பெற நம்முடைய வாழ்த்துக்கள்.